ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீ கோதாஸ்துதி 23வது ஸ்லோகம். 22வது ஸ்லோகத்தில் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கிற போது மயில் கழுத்து கலர மரகத பச்சையா காட்சி கொடுத்தான் அப்படின்னு பார்த்தோம். அதே இப்போ இந்த ஸ்லோகத்துல 23வது ஸ்லோகத்துல ஆண்டாள் அருளால அந்த நாள்ல அரசர்கள்லாம் எப்படி பதவியை பெற்றார்களோ, எப்படி புகழ்பெற்று திகழ்ந்தார்கள் அப்படிங்கிறத பத்தி இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அர்ச்சம் சமச்ச நியமை நிகம ப்ருசூனைஹி நாதம் த்வயா கமலயாச்ச சமேகி வாம்சம் மாதச்சிரம் நிரவிசன்னியமாதிராஜ்யம் மான்ய மனு பிரபுதயோபி மகேக்ஷிதஸ்தே. இதுல என்ன சொல்றார்? ராஜாக்கள்லாம் ஆண்டாளே, அவள்லாம் ஆண்டா அப்படின்னா அவளுக்கு யாருடைய அனுகிரகத்துல அவளுக்கு அந்த பட்ட பதவியெல்லாம் கிடைச்சது? தாயார் பூமாதேவியால. இந்த பூமியை ஆளணும் அப்படின்னா பூமாதேவியோட அருள் வேணும். அதத்தான் ஒரு மனுஷனுக்கு இம்மை அப்படின்னா இந்த பூலோகத்தை இருக்கிற பொழுதோ அவனை காப்பாத்துறதும் அவனுக்கு இடம் கொடுக்கறதும் எல்லாமே ஆண்டாளாகிய பூமாதேவி. அதே பூமாதேவி ஆண்டாள் நமக்கு ஸ்ரீவைகுண்டத்திலையும் இடம் கொடுக்குறாள். அதைத்தான் அவளுடைய ஸ்ரீ சுக்தி. அதுவும் திருப்பாவை முதல் பாசுரத்திலேயே சொல்லிட்டா இல்லையா, நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு. அந்த நாராயணன் பறை தரணும் அப்படின்னா அதுக்கு பூமாதேவியாக ஆண்டாள் அவதாரம் பண்ணி நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஸ்ரீ சுத்திகள்லேருந்து தெரியுது. அதே ஸ்ரீ ரங்கநாதனை அர்ச்சையில சேவிக்கிறத பத்தி இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ தேசிகன் அருளி செஞ்சிருக்கார். ஒரு பதவி நிலையா இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம ஸ்ரீ பூமாதேவி கிட்ட தான் போகணும். இல்லை இந்த பூமியில இடம் வேணும் அப்படின்னாலும் பூமாதேவி கிட்ட தான் போகணும் நம்ம. அந்த மாதிரி பூமாதேவி எப்படி ஆண்டாள அவதாரம் பண்ணி கோதாதேவியா நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கா. அதே அந்த காலத்துல அரசர்கள் எல்லாரும் நிறைய நாட்கள் ஆட்சி புரிஞ்சிருக்கா. அதுவும் எப்படி? துருவன் சரித்திரத்திலேருந்தே நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். துருவனுடைய அப்பா உத்தானபாதர், அவருடைய அப்பா தான் சுவாயம்பு மனு. அந்த சுவாயம்பு மனு, உத்தானபாதர், துருவன் இவா எல்லாருமே தவம் புரிஞ்சுதான் எல்லா பதவியுமே வாங்கியிருக்கா. எல்லா பதவியும் அப்படிதான் கிடைச்சிருக்கு. பிரம்மா இன்னைக்கு இருக்கார் அப்படின்னா பிரம்மாவும் தவம் பண்ணிதான் தாயார் கிட்ட இருந்தும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கிற எம்பெருமான் கிட்ட இருந்து அந்த பதவியை வாங்கிட்டு இருக்கான். அந்த பதவியை பெருமாள் கொடுக்கறதுக்கு கூட பூமாதேவியோடைய அனுகிரகம் இருந்தாதான் அதுவும் கிடைக்கும். அப்படி அந்த துருவன் தன்னுடைய தகப்பனார் மடியில உட்காந்துக்கணும்னு பாக்குறான். அப்படி உட்காந்துக்க போற பொழுது அவருடைய சிற்றன்னை சுனிதி உட்காரக்கூடாதுன்னு கீழே பிடிச்சி தள்ளிடுறான். நீ அப்பா மடியில் மட்டும் உனக்கு இடம் இல்லை, இந்த எங்கேயுமே உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா மடி மட்டும் இல்லை, வேற பட்டம் பதவி கூட உனக்கு கிடையாது அப்படின்னு விரட்டுறான். அப்படி விரட்டுற பொழுது துருவனுக்கு மனசு ரொம்ப கஷ்டம் ஆயிடுறது. அப்போ சுனிதி அவ அம்மா அனுக்கு சொல்றா, அப்பா நீ பதவி வேணும் அப்படின்னா ஸ்ரீதேவி பூதேவி சமேதரா இருக்கிற எம்பெருமானை பற்றி நீ தவம் புரிஞ்சின்னா உனக்கு கிடைக்கும்பா, நீ அவளை தியானம் பண்ணு அப்படிங்கிற. சரின்னுட்டும் துருவனும் அம்மா சுனிதி சொன்ன மாதிரி போய் தவம் இருக்கான். அப்படி தவம் இருந்த பொழுதுதான் அதுக்கப்புறம்
ஆகாசத்துல நட்சத்திரமா ஜொலிக்கும்படியான பதவி கிடைச்சது. அப்படி ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான எம்பெருமான தியானம் பண்ணி அப்பேற்பட்ட அந்த துருவ நட்சத்திரமா இன்னைக்கும் பிரகாசிச்சுருக்கான் துருவன். அப்படி இருக்கிற பொழுது நமக்கே தெரியுமே, தசரதர் 60,000 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கார். ஸ்ரீராமர் 11,000 வருஷம் ஆட்சி புரிஞ்சிருக்கார். அதே மாதிரி நாமளும் ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான எம்பெருமான தியானம் பண்ணினோம்னா நமக்கும் எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம புஷ்பம் அப்படின்னா இந்த மல்லிகை முல்லை அப்படிங்கிற புஷ்பங்களும் புஷ்பம் தான். அதை தவிர்த்து வேத ஆகமங்கள்ல சில புஷ்பங்கள் சொல்லியிருக்கு. அந்த புஷ்பங்கள்லாம் என்னன்னா, அஹிம்சை அப்படிங்கிறது ஒரு புஷ்பம், சத்தியம் அப்படிங்கிறது ஒரு புஷ்பம், பிரம்மச்சரியம் அது ஒரு புஷ்பம், சௌச்சம் அது ஒரு புஷ்பம், தவம், இப்படியே நியமங்கள்ல சொல்லியிருக்கிற புஷ்பங்களை கொண்டு எம்பெருமான ஆராதனம் பண்ணினதுனால அந்த அரசர்கள்லாம் அன்னைக்கு தேதியில ஆதியில அவள்லாம் ஆட்சி புரிஞ்சிருக்கா அப்படின்னா அதற்கு ஆதி ராஜ்யம் அப்படி அரசாட்சிய நீண்ட காலம் பண்ணியிருக்காளாம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி புஷ்பங்களை கொண்டு எம்பெருமான ஸ்ரீதேவி பூதேவி சமேதரான எம்பெருமான ஆராதனம் பண்ணினதுனால தான் அவளுக்கு அது கிடைச்சிருக்கு. இன்னைக்குமே நம்மளாம் தினம் காத்தால எழுந்திருக்கிற பொழுது பூமாதேவிய மனசுல நினைச்சுக்கிண்டு இடது கால கீழே வச்சுட்டு, தாயே இன்னைக்கு நடக்க எத்தனையோ கெடுதல்லாம் இந்த பூமியில பண்றேன், உண்மையில நடக்கிறேன், இன்னும் எத்தனையோ கெடுதல்லாம் பண்றேன், அதெல்லாத்தையும் நீ பொறுத்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் பூமாதேவிய மனசுல நினைச்சிருந்தோம் முதல்ல ஆரம்பிக்கணும் எந்த காரியத்தையும். அப்படி இந்த பூமியை ஆள்றதுக்கும் பூமாதேவி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். அந்த பூமாதேவிய பத்தி ஸ்ரீ பூஸ்துதியிலையும் ஸ்ரீ தேசிகன் பறக்க பேசியிருக்கார். அப்படி பூமாதேவியோடைய அனுகிரகம் இருந்தால் மட்டுமே நம்ம இவ்வுலகத்திலையும் சரி அவ்வுலகத்திலையும் சரி நன்னா இருக்க முடியும். பூமாதேவியாக கோதாதேவியோட ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்துல நமக்கு கோதாதேவியோட துணையின் சிறப்பை பத்தி ஸ்ரீ தேசிகன் நமக்கு சொல்லியிருக்கார். அப்படி நாமும் பூமாதேவிய தினமும் எழுந்திருக்கிற பொழுதும் மனசுல நினைச்சுக்கண்டு எழுந்திருப்போம். அன்னன்னைக்கு பண்ற பாவங்களை அவள் நமக்கு போக்கி கொடுப்பா. இதே அடுத்த ஸ்லோகத்துல ஸ்ரீ தேசிகன் நமக்கு என்ன சொல்ல போறாங்கிறத அடுத்ததுல பார்க்கலாம். ஸ்ரீ கோதாதேவி திருவடிகளே சரணம்.